அண்ணி, ஐ லவ் திஸ் ட்ரிப். நீங்க பின்னாடி வாங்க, எல்லாரும் நின்னுக்கிட்டே போலாம். சூப்பரா இருக்கும். ஐயோ வேண்டாம்ப்பா, எனக்கு ஹில் ஸ்டேஷன்ல உட்கார்ந்து போகவே பயமா இருக்கும். இதுல நின்னுட்டு வர்றதா சத்தியமா என்னால முடியாது. லிலி, நீ எந்திரிச்சு நிக்கிறியா? செல்ஃபி எடுக்கலாம். அண்ணி என்ன மன்னிச்சிருங்க, இங்க நிறைய மரம் எல்லாம் இருக்கு. நாளைக்கு எல்லாம் மோதிச்சுனா எனக்கு ராஷஸ் வந்துரும். மிஸ்டர் பிளாக் காஃபி, நீங்க? ஓ, ஐம் சாரி, யூர் டிரைவிங். நோ, சாரி சாரி. சந்துரு, ஷெல் வி டேக் a selfie? யா, ஓகே. ஓகே. வாங்க. வாவ், சூப்பரா இருக்குல? லொகேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கு. நம்ம எல்லாரும் இறங்கி ஒரு செல்ஃபி எடுக்கலாமா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, டைம் இல்ல. we have to go. அனி ப்ளீஸ், அங்க சைட்ஸ் நல்லா இருக்கு, இறங்கி சைட் சீன் போயிட்டு வரலாம். அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்றேன்ல, கீப் குவைட். இவன் வேற. அனி, யுஎஸ் மாதிரி பொண்ணுங்க மட்டும் கேங்கா போலாமா? மென்டல் மாதிரி இப்படி எல்லாம் யோசிக்க கூடாது. நானும் சந்திரும் இல்லாம யாரும் எங்கேயும் போக கூடாது, போகவும் முடியாது. தென் ஓகே, சந்துரு வா போலாம். போலாமே. ஏய், நான் சொன்னது உனக்கு புத்தியில உரைக்கலையா? டைம் இல்ல, வேலை வேற நிறைய இருக்கு. முக்கியமா உனக்கு மட்டும் சொல்றேன், செல்ஃபி எடுக்கணும்னு வேற எங்கேயாவது போன நான் டென்ஷன் ஆயிடுவேன். செல்ஃபி எப்பவுமே நீ டென்ஷன்ல தான் டிராவல் பண்ற. ஓ மை காட், இப்படி ஹிட்லர் கூட டிராவல் பண்ண வச்சிட்டியே. ப்ளீஸ் சேவ் மீ. இந்த ஹிட்லர் கவர்மெண்ட்ல இருந்து என்னை எப்படியாவது காப்பாத்து. ஓ காட். மச்சான், ஹாய். ஏய். ஹாய். ஹாய். தொக்கா மாட்டினாலுங்க. மச்சான் செம்மையா இருக்கடா. ஆமாண்டா. வண்டி எடு வா. போடா சீக்கிரம் போடா. மச்சான் அங்க பாருடா. போடா சீக்கிரம் போடா. மச்சான் அங்க பாருடா. 3 பேர் இருக்காங்கடா. என்ஜாய் பண்றடா. சால்டா. ஹே. ஹாய். சந்துரு. ஹாய். ஏய். மச்சான் போடா. முன்னாடி போடா. அங்க பாரு. டாடா. டேய், என்னடா ஆச்சு இந்த பைக்குக்கு? ஏய் லூசு, அறிவு இருக்கா உனக்கு? அவங்களுக்கு போய் பாய் சொல்லிட்டு இருக்க. இதுக்கு தான் அவங்க யாரையும் கூட்டிட்டு வர கூடாதுன்னு சொன்னது. விடு சூர்யா, சாம திட்டாத, அவங்க என்ஜாய் பண்ணட்டும். என்னக்கா இது? எனக்கு முன்னாடியே தெரியும் இவ இந்த மாதிரி கிறுக்கு வேலை ஏதாவது பண்ணுவான்னு. அதான் நான் அப்பவே கூட்டிட்டு வர மாட்டேன்னு சொன்னேன். எவ்வளவு நேரம் தான் நிப்ப? அங்க வச்சுட்டு போன சாப்பிட்டுக்கிறேன். இல்லம்மா, நீங்க மாத்திரை சாப்பிடுங்க, அப்புறம் நான் கிளம்புறேன். ஐயோ, இடுப்பு வேற கூட நிக்குதே. அத்தை,
பெரியவங்க நீங்களே இப்படி பண்ணலாமா? இல்ல வயசு பிள்ளைங்க, கல்யாணம் ஆகாத பொண்ணு வேற, இப்படி காட்டு வழியா அதுக்கு என்ன இப்போ? காத்து கருப்பு ஏதாவது அடிச்சிருச்சுன்னா? கடவுள் நம்பிக்கை வேற, மூட நம்பிக்கை வேற. அதுவும் சரிதான் அத்தை. ஆனா பெரியவங்க துணை இல்லாம தனியா போறாங்க. நீயும் கூட போயிருக்கலாமே, நான் தடுக்கலையே. ஐயோ, பெரியவங்கன்னு நான் என்ன சொல்லல. நீங்க நான் என்ன சொல்ல வரேனா, அந்த அமெரிக்கா பொண்ணு சும்மாவே வீட்ல ஆட்டமா ஆடுவா. இப்ப கேள்வி கேட்க யாருமே கிடையாது. என்னென்ன பண்ண போறாளோ? அந்த அமெரிக்கா பொண்ணு ஆசைப்பட்டான்னு அவங்கள நான் அனுப்பல. பத்மாவதி தனக்குன்னு ஆசைப்பட்டு எதுவுமே கேட்டதில்ல. முதல் முறையா என்கிட்ட கேட்டா. பத்மா முகத்துல இருந்த சந்தோஷத்தையும் சிரிப்பையும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்பதான் நான் பாக்குறேன். அவ சந்தோஷம் முக்கியங்கிறதுனாலதான் நான் அனுப்பி வச்சேன். இப்படி இந்த சந்தோஷத்துக்கும் சிரிப்புக்கும் காரணம் அந்த அமெரிக்கா பொண்ணுதான். என்ன கொஞ்சம் துடுக்கு, அவ்வளவுதான். குணம் தங்கமான குணம். அந்த ஷாம் நல்லா பழகிட்டா உயிரையே கொடுப்பா, நம்ம சூர்யா மாதிரி. என்ன சாரதாமா ஜெயந்தி கிட்ட லஞ்சம் வாங்கிட்டீங்களா? அவ புகழையே பாடுறீங்க. ராஜி, இல்லத்த, யாரோ ஒரு பொண்ணு தூக்கி வச்சு பேசிட்டு இருக்காங்க. இப்படி நீ பேசுறது பேசி முடிச்சிட்டல்ல, கிளம்பு. என்ன? ஒண்ணும் இல்ல அத்த. ராஜி அந்த பொண்ண கோவத்துல பார்த்தது, அதனாலதான். அந்த பொண்ணோட நல்ல குணம் கூட இதுக்கு தப்பாவே தெரியுது. நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற பொண்ணு, நம்ம கூடவே இருக்கிற பொண்ணு நல்லவளா தானே இருப்பா. நம்ம வீட்டுல வாழ போறா. அந்த பொண்ணு சம்பந்தமா இனிமே எதுவுமே என்கிட்ட பேசாது. வண்டி வர லூசாடா நீ? 3 பீஸ் மச்சான், கண்ணுல மாட்டுச்சு, கையில மாட்டலையே, அந்த சனினால. ஏய் தம்பி, வண்டி ரெடியாவ எவ்வளவு நேரம் ஆகும்? 10 நிமிஷம் ஆகும் சார். போனை போட்டு வேற வண்டியை ட்ரை பண்ணு. பவர் இல்லடா. ஐயோ, அவ சிரிப்பு சத்தம் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்குடா. விடக்கூடாதுடா, விடக்கூடாது. டேய் மச்சான்,
சார் வண்டி ரெடி. எவ்வளோ ஆச்சு? கொடுத்து அனுப்புடா. 300 ரூபா ஆச்சு சார். சில்லற இல்லை வச்சுக்கோ சார். வச்சுக்கோ. போ 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 போ. எற வண்டியா வானே உட்காருனே போடா. ஹலோ 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 கேக்குதா? ஹலோ இப்ப கேக்குதா? ஆமா இல்ல இல்ல நீங்க சொல்லுங்க. அண்ணே இறங்கி போய் வேலையை முடிக்கவா? இருங்கடா, நான் சொல்லும் போது அட்டாக் பண்ணா போதும். சரிண்ணே. ஹலோ இல்ல இங்க சிக்னல் கொஞ்சம். ஹலோ வாவ், அங்க பாரு எவ்வளவு பெரிய சிவன் பார்வதி. இது தெரியுமே, உள்ள இன்னும் சூப்பரா இருக்கும். அப்படியா? ம், நம்ம போய் பார்க்கலாம். சாமி கும்பிடுறத செல்ஃபி எடுக்கவா? சூப்பர் அண்ணி, எனக்கு தோணவே இல்ல அது. சும்மா இருந்த சங்க போதும் போதும். இங்க பாரு சாம், ஏற்கனவே சூர்யா டென்ஷன்ல இருக்கான். இங்கே இருந்து சாமி கும்பிடலாம். அது அவ்வளவு மரியாதையா இருக்காது. ஜஸ்ட் போய் பார்த்து கும்பிட்டுட்டு உடனே அப்படிங்கிறதுக்குள்ள வந்துரு ப்ளீஸ். சீக்கிரம் வந்துடுறோம், நீங்க இங்கே இருங்க, நான் இவங்களை கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன். நம்ம லவ்வ சொல்ல சரியான இடம். எப்படியாவது லவ்வ சொல்லிடுறோம். ஏய் நானும் வரேன். நீ அக்காவுக்கு துணையா இங்கே இரு. ப்ளீஸ் அண்ணா, நானும் வரேன். கோயிலுக்கு தானே போறோம், எல்லாருமே போலாம். ப்ளீஸ் வாங்க அண்ணி. ஓகே ஓகே பாய். போலாமா? உச்சிரா, இவன் வேற வந்து தொலைஞ்சிட்டானே. என்ன பண்றது? கோயிலுக்கு போக முடியாது போல இருக்கே. என்ன போலாமா? சூர்யா, கோயிலுக்கு போயிட்டு வரலாமா? என்னக்கா நீ? சாமி கும்பிட பெர்மிஷன் வேணுமா? போயிட்டு வாங்க. இந்த மந்திரவாதியோட உயிர் பத்மாங்கிற கிளிக்கிட்ட இருக்கா? ஆமா, நீங்க வரலையா பிளாக் காஃபி? சூர்யா அண்ணா ஜீப்பு கிட்டே இருக்கட்டும், நம்ம போயிட்டு வந்துடலாம் வாங்க. சரி சரி, நானும் வரேன். ஹலோ அண்ணா, நாங்க கோயிலுக்கு போயிட்டு வரோம், நீ போன் பேசிட்டு வா. பொறுமையா வா, நாங்க போயிட்டு இருக்கோம். சொல்லுங்க. ம் ம் செப்பல் கட்டிடலாமா? யாராவது எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா? இங்க நம்மள தவிர வேற யாருமே இல்ல. அதான் பயமாவே இருக்கு.
சரி நாங்க எல்லாரும் மேல போறோம், நீ கீழே இருந்து எல்லா செருப்பையும் பாத்துக்க. நானும் சாமு போயிட்டு வந்துடுறோம். டேய் அப்ப நானு நீயும் தான்க்கா. சரி நீ ஏன் என்னையும் அவாய்ட் பண்ணிட்டு இருக்க? நான் என்ன அவாய்ட் பண்ண? நீ தான் எல்லாத்துக்கும் பயப்படுற. வாங்க. கடவுளே, பத்மா அன்னைக்கும் ஸ்ரீனிவாசனுக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும். அப்படி நடந்தா நான் கண்டிப்பா உன் கோவிலுக்கு வந்து அங்க பிரதட்சணை பண்றேன். அங்க பாருங்க. அண்ணே ஆரம்பிச்சிடலாமா? ஒத்த பையன் தான் இருக்கான். இருற மேலே போட்டோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஏன் இதுங்க எதிரில் திரும்பி நிக்குதுங்க? ஏதாவது ப்ராப்ளமா? அதானே, இத பார்த்தா நம்ம சூர்யா அண்ணா சந்திரு அண்ணா மாதிரி இருக்கு. உங்க அண்ணனுங்கள நீ கவ்வுன்னு சொல்றியா? போட்டு வாங்குறீங்களே. நான் அது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் திரும்பி நிக்குதுன்னு சொன்னேன். நீ தப்பா எடுத்துக்காதண்ணா. சண்டை போடுறவங்களா இருந்தா சேர்ந்து வருவோமா? எனக்காக வந்தானே நினைச்சேன். உங்க அண்ணனுக்காக தான் வந்தியா? ஐயோ இல்ல இல்ல இல்ல, நான் உங்களுக்காக தான் வந்தேன். பத்மா அக்கா, லீலா, அப்புறம் இந்த கோயில் எல்லாரும் சாமி கிட்ட வேண்டிக்கணும்ல. போலாம் போங்க. இதுங்க வேற கூடவே வந்து டார்ச்சர் பண்ணுதுங்க. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு நம்ம மனசை ஓபன் பண்ணியே ஆகணும். இதை விட்டா நமக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியல. கடவுளே, எப்படியாவது கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு. ஸ்ரீனிவாசன் எப்பவுமே லக்ஷ்மி கூட தான் இருக்கணும். கடவுளே, இவ மட்டும் என் காதலுக்கு ஓகே சொல்லிட்டானா, நான் வீட்டில இருந்து செருப்பே இல்லாம நடந்து வரேன். கொஞ்சம் கருணை காமி கடவுளே.